பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நன்மைகள் உங்களுக்கு, மகிமை கர்த்தருக்கு. ஆதார வசனம் எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிமையாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே, மேற்கண்ட வாக்கின் அடுத்த பகுதி சொல்கிறது, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானம் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அது யார் இந்த இவர்கள்? அந்த யார் இந்த அவர்கள்? அவர்கள் தான் நீங்களும் நானும். இவர்கள் என்பது நம்மளை நையாண்டி பண்ணினவர்கள், கேவலமாய் பேசினவர்கள், நடத்தினவர். இஸ்ரவேல் மக்கள் தேவ கட்டளையின்படி 70 வருடங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருந்தார்கள். பின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி தங்கள் சொந்த தேசத்திற்கு வந்துவிட்டார்கள். அங்கே பாபிலோனில் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இதை சுற்றியிருக்கும் நாடுகள் வேடிக்கை பார்த்தன. ஒரு எளியவனை அவனுக்காக வழக்காட கேள்வி கேட்க யாரும் இல்லை என்றால், இவன் குற்றம் செய்தானா இல்லையா என்று கூட அந்த கூட்டம் பார்க்க மாட்டார்கள். போட்டு தர்ம அடி அடிப்பார்கள். போகிற வருகிறவரெல்லாம் அடிப்பார்கள், காரணமே தெரியாமல். அதே சமயத்தில் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர் மகன் என்றால் அவன் செய்த குற்றம் அப்பட்டமாக தெரிந்தாலும் கை வைக்க பயப்படுவார்கள். இது நடைமுறையில் நிகழ்வு. எதுக்கு நமக்கு வம்பு, மேலிடத்திலிருந்து கேள்விகள் வரும் என்று ஒதுங்கி போய்விடுவார்கள். இந்த கேள்வி கேட்பாடே இல்லாத புள்ளப்பூச்சி போல் இருக்கு இந்த கிறிஸ்தவன் என்றால் இலக்கார எல்லாருக்கும் இருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் அப்படியே இருக்கட்டும், நீ தேவ பிள்ளையே, நீ வேடிக்கை பார், உன்னுடைய வாழ்க்கையை நீ வேடிக்கை பார். என்னவென்றால், நான் உனக்கு செய்யும் நன்மைகள், கொடுக்கும் விடுதலை, சமாதானம், ஞானம் ஓரிடத்தில் அற்புதமாய் நிலைநிறுத்தப் போவது. இவைகளை பார்த்து கேள்விப்பட்ட இந்த இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். கையில் வாயை வைத்து பொத்திக்கொள்வார்கள். பயமில்லாத இடத்தில் பயப்படுவார்கள். துரத்துவார் இல்லாமல் ஓடிப்போவார்கள். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்தோம், நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், சமரசமாகி கொள்வோம், உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாம் என்று உங்களை தேடி வருவார்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இவைகள் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு வாய்க்கும். இது கண்கூடாக காணும் காலம் வந்துவிட்டது, இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு செய்ய அத்துணை நன்மைகளையும் நாம் சொல்ல வேண்டியதில்லை, நாம் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு பாருங்கள், அந்த வீடு கொடுத்தாங்க, கார் கொடுத்தாரு, என் பிள்ளைகளெல்லாம் சரியாயிட்டாங்க, சுகம் ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாம் அப்படி நாம் சொல்லவே வேண்டியதில்லை. கர்த்தரே மற்றவர்களை அறிய செய்ய வைக்கிறார். இதுதான் என்னுடைய விசேஷம். நம்ம ஏளனமாக இழிவாக பார்த்தவர்கள், நடத்தினவர்கள், அவர்களுக்கு திகிலும் ஆச்சரியம் பயமும் உண்டாக செய்கிறார். அதுதான் கர்த்தருடைய மகிமை. இதன் மூலம் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமை அடையப் போகிறார். இதுதான் நெட் ரிசல்ட். தமது நாம மகிமைக்காக நம்மளை அழைத்தவர், நீதிமான ஆக்கினவர், அதாவது ரட்சித்தவர். இப்போது எல்லா வகையிலும் நம்மளை கனப்படுத்தி உயர்த்தி மகிமையடைய செய்ய போகிறார். கொஞ்ச நாள் விட்டு வைத்தார், நாமும் திருந்த வேண்டும். எதிராளி நம்மளை எப்படி நடத்துகிறார் என்று பார்த்தார். இந்த நபர், இந்த குடும்பம் எதைக்கென்று இயேசுவிடம் ஓடினார்கள்? நம்ம முன்னோர்களெல்லாம் இதில் இருந்து பிழைக்கலையா, வாழலையா என்று கொக்கரித்தவர்கள் இப்போது உங்களையும் அடியாளையும் பார்த்து, இது என்னவா இருக்கிறதோ, பயமாக இருக்கிறதே, ஊருக்கே வாதை வந்தால் இவர்களுக்கு வருவதில்லை, அப்படியே வந்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள், ஏதோ பிழைப்பிற்கு பிஸ்னஸ் நடத்துகிறார்கள் என்று நாம் இருந்தோம். சைலண்ட்டாக கொடியேற்றி விட்டார்களே. இவர்கள் பிள்ளைகள் என்னமா படிக்கிறார்கள், நம்மெல்லாம் கிட்ட கூட போக முடியாது, அப்படிப்பட்ட கல்லூரியில் படிக்கிறார்கள். குடும்பம் எத்தனை சமாதானமாக ஆனந்தமாக இருக்கிறார்கள், பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது என்று வெகு சீக்கிரத்தில் துரிதமாக சொல்ல போகிறார். அதற்குத்தான் இன்றைய செய்தியை கேட்க வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டது நீங்கள் சத்தமாக பிசாசு கேட்டு நடுங்கும்படி ஆர்ப்பரிப்பாக சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? பெற்றுக்கொள்வேன், இந்த செய்தியின்படி நான் பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்லுவேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று. உதாரணம் சொல்லுகிறேன். எஸ்தர் 8:17 அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து சுருக்கத்தை சொல்லுகிறேன்.
ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். கேட்டீர்களாம்? இந்த எஸ்தருடைய கதை வரலாறு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லுகிறேன். அகாஸ்வேரு ராஜாவுக்கு இந்த ஆமான், பொல்லாத ஆமான், யூதர்களுக்கு எதிர்க்கிறவன், சைலண்ட்டாக ஒரு கட்டளை வாங்கி 127 நாடுகள் இருக்க யூதர்களை அழிக்க வேண்டும் என்று கட்டளை அனுப்பிவிட்டார். இதை எஸ்தருக்கும் மொர்தகாய்க்கு தெரிய வந்து, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உபவாசம் இருந்து ராஜாவிடம் போய் சொல்லி போட்ட கட்டளை ராஜாவே ரிப்பீல் பண்ண முடியாது. அப்போ அவர் எதிராக ஒன்று சொல்லுகிறார், நான் இப்பொழுது உங்களுக்கு நான் வேறு ஒன்று தருகிறேன், முத்திரையிட்டு தருகிறேன். எல்லா யூதர்களும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், நீங்கள் என்ன வேண்டுமானால் செய்யுங்கள் என்று. இப்பொழுது யூதர்கள் விழித்து கொண்டார்கள். விழித்து கொண்டு அந்த கட்டளை ஒன்றுமில்லாமல் பண்ணி அவர்கள் எல்லாரும் பிழைத்து கொண்டார்கள். அவர்கள் கொண்டாட்ட நாளாக போய்விட்டது. அழிக்கப்படும் நாள் இப்போ கொண்டாட்ட நாளாக மாறிவிட்டது. அதுதான் அது அர்த்தம். அப்பொழுது மக்கள் பயப்படுகிற, ஐயோ இது என்ன, இந்த ஜனங்களை அழிக்கலாம் இருந்தமே இவர்கள் மேற்கொண்டு விட்டார்களே, இப்பொழுது கொண்டாடுகிறார்களே, பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்று பயந்தார்கள். பயந்து போய் அநேக ஜனங்கள் நாங்கள் உங்களுடைய இதிலே வந்துடுறோம் சொல்லி யூத மார்க்கத்துக்கே வந்து விட்டார்கள். கேட்டீர்களா? பயம் பிடித்து கொண்டது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் உங்களுக்கு தெரிந்தது. ஈசாக்கு, அவன் பெலிஸ்திய தேசத்தில் கேராரிலே இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அந்த கேராரை விட்டு போக வேண்டாம்னு சொல்லிவிட்டார். இப்போ அபிமெலேக்கு அங்கே ராஜா, அவன் வந்து சொல்கிறான், நீ போ, இந்த இடத்த விட்டு போயிடப்பா, நீ என்னை விட பெரிய பணக்காரன் ஆகிவிட்டாயே போ என்று துரத்தி விட்டான். அவன் கேராருக்கு வெளியே வந்து அந்த பள்ளத்தாக்கில் துறவு தோன்ற இடமெல்லாம் தண்ணி வருது. அவன் ஆர்கியூ பண்ணுறான், விட்டுறான். என்னடா எங்கே போய் வந்து தோண்டினாலும் தண்ணி வருதே, நீர் ஊற்று பொத்து கொண்டு வருகிறேன் என்று பயந்து விட்டான். உடனே அபிமெலேக்கு அவனுடைய ஆட்களோடு வந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறான். ஏன்னா நான் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, நீ எனக்கு ஒன்றும் செஞ்சிடாத, நீ பெரிய ஆள் ஆகிவிட்டாய் என்று. கேட்டீர்களா? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்குமானால் நீங்கள் எதை செய்தாலும் வாய்க்கும். எதிரி பயப்படுவான், வெளியே சொல்ல முடியாமல் தத்தளிப்பான். 1 ராஜாவுக்கு 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சாலமோன் சின்ன வயது ராஜாவாகிவிட்டான், ஞானம் கேட்டான், கர்த்தர் கொடுத்தார். அவன் தீர்க்கிற தீர்ப்பை பார்த்து மக்களெல்லாம் பயந்து விட்டார்கள். எங்கெங்கே அந்த தென் தேசத்திலும் ராஜஸ்திரியெல்லாம் வந்து இவனுடைய ஞானத்தை கேட்டுமே பார்க்கலாம் என்று வந்து விட்டார்கள். மக்கள் பயந்தார்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் லேகியோன் பிசாசு பிடித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் ட்ரெஸ்ஸு போடவில்லை, கத்துகிறான், கல்லை எடுத்து கிழித்து கொள்கிறான், சங்கிலி விலங்கு ஒன்று கட்ட முடியவில்லை, அந்த பக்கம் யாருமே போக முடியாதுங்க, அப்படி கத்தி கொண்டிருக்கிறான். சுடுகாடு தான் அவனுக்கு வீடு. கர்த்தர் போனார், ஒரு நொடியில் சுகம் கொடுத்தார், அந்த அத்தனை பிசாசில் வெளியே அனுப்பி விட்டார். இப்பொழுது வஸ்திரம் தெரிந்து இயேசுடைய பாதத்தில் அமர்ந்தான். இதை பார்த்து மக்கள் பயந்தார்கள். ஐயோ, அப்படி இருந்தவன் இப்படி இருக்கிறானே, என்ன வஸ்திரம் தெரிந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறானே, பயந்தார்கள். லூக்கா 5:26 அவளுக்கு வந்து வீட்டுக்கு இயேசு இருக்கிறார் என்று எல்லாரும் வந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு ஆளை கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு வந்து படுக்கையிலே கிடக்கிறான், எழுந்திருக்க மாட்டாத ஒரு வியாதி அவனுக்கு. அவனை கொண்டு வருகிறார்கள், இடமே இல்லை. மேலே கூரையை பிரித்து உள்ளே இறக்குறார்கள். நேராக எங்கே இயேசு இருக்கிறாரு அங்கேயே இறக்குறாரு. அவர் பார்க்கிற மகனையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் படுக்கை எடுத்து கூட நடனார். அவ்வளோ காலமாக படுத்துறது, பெராலிசஸ் அட்டாக் படுத்திருந்தவன் இப்போ படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறான். கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு நொடி தான். எல்லாரும் பயந்தார்கள். அவனுக்கு கிடைத்த நன்மையை பார்த்து, அவனுக்கு கிடைத்த விடுதலையை பார்த்து பயந்தார்கள். சாலமோனுக்கு கிடைத்த ஞானத்தை பார்த்து பயந்தார்கள். ஈசாக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பார்த்து பயந்தார்கள். யூதர்களுக்கு கிடைத்த விடுதலையை பார்த்து பயந்தார்கள். இப்படி தாங்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம், இதை பார்த்து பயப்படக்கூடிய நாள் வந்துவிட்டது. அவர்கள் நாம் பயப்பட சொல்லலை, அவர்களாக பயப்படுகிறார்கள். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் யோசுவா என்கிருந்து 2 ஆட்களை வேபுவார்க்கு அனுப்புகிறார். இப்போ யோர்தானை கடந்து வந்து விட்டார்கள். அதுக்கடுத்து எரிகோவை பிடிக்க வேண்டும். எரிகோ மூடி கிடக்கு, பட்டணத்தில் மூடிக்கிட்டாங்க, உள்ளே யாரும் வரக்கூடாது. இவங்க போகிறாங்க. அந்த ராகா பேசி சொல்கிறார், அப்பா உங்கள் கையில் இந்த பட்டணம் தான், உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், எல்லாருடைய இருதயம் பயந்து திகில் பிடித்து கொண்டது எங்களுக்கு, உங்கள் கையில் தான் அந்த பட்டணம். கேட்டீர்களா? இவன் வேவுவார்க்கு போனால் அந்த ராகாப்பு பேசி இப்படி சொல்லுகிறார்.
இப்படி இதுவரை நம்மை அற்பமாய் பார்த்த யாவரும் மனதுக்குள்ளேயே வெட்கம், வெளியிலே பயம், பயம் நிறைந்த சிரிப்போடு நம்மிடம் வருவார்கள். எதிர்பார்த்திருங்கள். இதை கர்த்தர் நமக்கு முன்னமே இன்று சொல்லிவிட்டார். ஆகையால் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருப்பதிலும் பின் எப்படி தெய்வ பயத்தோடு தாழ்மையோடு நடக்க வேண்டும் என்பதை யோசிக்கும் நேரம் இது. இதுதான் அவர்கள் இம்பேக்ட் பண்ணும். இவர்கள் கண்டு கேட்டு பயந்து போவது நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு அல்ல. வெளிச்சத்திற்கு வர வேண்டும், ஆண்டவரிட வர வேண்டும். ரட்சிப்புக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பவுலிடத்தில் எனக்கு ஜனங்கள் கேட்டது போல நம்மிடம் கேட்க வேண்டும். நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போங்க, அங்கே எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதம் வாசிக்கணும், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்று கேட்கும் காலம் வந்துவிட்டது, குறித்து விட்டார். நாம் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு அடக்கமாக, நிதானமாக, அன்போடு, மேட்டுவை இல்லாமல் சத்தியத்தை சொல்லக்கூட ஆயத்தமாக இருக்க வேண்டும். நன்மை நமக்கு, மகிமை கர்த்தருக்கு, ரிசல்ட் அவருக்கு. ஆவியான கிருபையும் வழிநடத்தலும் நாம் கேட்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எவ்வளவு நாம் உயர்ந்தாலும் நாம் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் பேசினாலும் நாம் கர்த்தர் அதிலே மகிமைப்பட வேண்டும். அதை யோசித்து பேச வேண்டும், யோசித்து செய்ய வேண்டும். இதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். தாவீது அனுபவித்து சொல்கிறான். சங்கீதம் 67 சங்கீதம் 7வது வசனம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லா ஜனங்களும் அவருக்கு பயந்திருக்கும். கேட்டீர்களா? என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார், நான் வெற்றி பெறப் போகிறேன், நான் உயரப் போகிறேன். இதை பார்த்து ஜனங்கள் பயப்பட போகிறார். நான் பயப்பட சொல்லலை, ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். துன்மார்க்கனை பார்த்து பயப்படுவர்கள் உண்டு, திருடனை பார்த்து பயப்படுவர்கள் உண்டு, பிசாசு பிடித்தவர்களை பார்த்து பயப்படுவர்கள் உண்டு. இங்கே பாருங்கள், கர்த்தர் நமக்கு செய்யும் ஆசீர்வாதங்களை பார்த்து ஒரு தெய்வ பயம் அவர்களை அப்பிக்கொள்ளும். அந்த காலம் வந்துவிட்டது. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் என் வாழ்வில் எதை செய்தாலும் அது சாட்சியாகவே இருக்கட்டும் அப்பா. சகலத்தையும் உங்கள் நாம மகிமைக்காகவே செய்ய கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய சிந்தனைக்கு நான் பெரும் உயர்விலும் மட்டுமல்ல, நான் தாழ்விலும் இருக்கும் பொழுது என் அப்பா மகிமைப்பட வேண்டும். நான் தாழ்மையில் இருக்கும்போது என்னுடைய பொறுமை, என்னுடைய நிதானம், என்னுடைய விசுவாசத்தின் உறுதியை பார்த்து எங்கள் அப்பா மகிமைப்பட வேண்டும். இதையும் அந்த மக்கள் பார்க்க வேண்டும். இதில் நான் கவனமாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.